கிரானைட் வழக்கில் சட்ட கமிஷனர் சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். மதுரை கிரானைட் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சட்ட கமிஷனர் சகாயம் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இக்குழு திங்களன்று தனது அறிக்கையை தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் முன் தாக்கல் செய்தது. 7000 பக்க ஆவணங்களுடன் 600 பக்க அறிக்கையை சகாயம் சார்பில் வக்கீல் சுரேஷ் தாக்கல் செய்தார். அதில் கிரானைட் விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும், விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சகாயம் அறிக்கையின் நகலை தமிழக அரசுக்கு வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பின்னர் வழக்கை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சகாயம் கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். 600 பக்கம் அடங்கிய இந்த ரிப்போர்ட்டு 7000 பக்கம் அடங்கிய அனெக்ஷர்ஸ், மொத்தமாக 34 வால்யூம் அடங்கிய அனெக்ஷர்ஸை இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். கடந்த 20 ஆண்டு காலமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளும் சரி, வெவ்வேறு தருணத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் சரி, மற்ற பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் என்று கூறக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் நாங்கள் கேட்டோம், நாங்கள் ஒரு இது முன் வச்சுருக்கோம். ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவை, இது இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சிபிஐக்கு அடியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததை நாங்கள் படித்து காமிச்சோம் கோர்ட்டில். தனியாக நீதிமன்றங்கள், தனியாக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் மைனிங் கேசஸ்னு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது காண்பித்தோம். அதை பற்றி நீதிமன்றம் எந்த வகையான கருத்தும் தெரிவிக்கவில்லை. அதை பற்றி பின்னாடி தான் நாம் கருத முடியும் என்று கூறினார்கள். நாங்கள் நிர்ணயம் எடுப்பதற்காக கூறவில்லை, ஏன் பாதுகாப்பு தேவை என்ற ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்காக நாங்கள் கூறியதை நாங்கள் படித்து காமிச்சோம். இந்த டாக்குமெண்ட்ஸை 7000 டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்துச்சு. கடைசியில் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, டாக்குமெண்ட்ஸை பிரிச்சுட்டு சாதாரணமான டாக்குமெண்ட்ஸை வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொடுத்துருங்க, மற்ற டாக்குமெண்ட்ஸை ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் தாக்கல் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 8 வாரத்துக்குள்ளே அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றம் நிர்ணயப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட போடணுன்றது தீர்மானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார்.